கூட்டு குகையில இருந்து ஒரு புக் ஒண்ணு எடுத்துட்டு வரான். அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, அந்த புக்க யாரு படிக்கிறாங்களோ, அத தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். இல்லாட்டி நீங்க மறைஞ்சிருவீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இத பார்த்து இந்த 3 பசங்களும் இதுல ஏதோ காமெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, குட்டு அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு டிஸ்டர்ப் ஏற்பட்டனால அப்படியே கவனம் சிதறப்பட்டு, குட்டு அந்த புக்குக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறமா 2 நண்பர்களும் குட்டுவோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனா அவங்க அம்மா குட்டுவ தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் இந்த விஷயத்த யார்ட்டயுமே சொல்லாம, கும்மு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புக்க படிச்சு குட்டுவ காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அவன் இந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப மழை பெஞ்சு இடி இடிச்சனால இவனோட கவனம் சிதறி இவனுமே அந்த புக்குக்குள்ள போயிடுறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிட்டு வரான். வந்து அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அதாவது புக்கு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சிட்டு இந்த புக்கை எடுத்து கொண்டு போய் குமார்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இதை கேட்ட குமார் ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் சிட்டு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குமாரோட அம்மா வராங்க. இதனால இவனோட கவனம் சிதறி இவனுமே பாத்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறமா குமார் என்னோட நண்பர்களை நான் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யாரோடமே தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மேல இருக்க ஒரு உயரமான ஒரு ஈச்ச மரத்துல ஏறான். அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அவனோட சொந்தக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க. ஆனா குமாருக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்காதனால இவன் புக்கை படிச்சு முடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த புக்ல இருந்து ஒரு குரல் வருது. அந்த குரல் சொல்லுது உனக்கு என்ன வேணும்னு. அப்ப குமார் சொல்றான் எனக்கு என்னோட நண்பர்கள் வேணும்னு. அதுக்கப்புறமா அவனோட நண்பர்கள் கிடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த புக் கேக்குது. இன்னொரு வாரம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது குமார் சொல்றான் இந்த புக் யாருக்குமே கிடைக்க கூடாது. இந்த புக் அழியணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த புக்குமே நெருப்புல எரிஞ்சு அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் குமார் என்னோட நண்பர்களே போதும்னு சொல்லிட்டு நட்பு தான் முக்கியம்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்க.